ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இன்னொரு ஹெல்தி ரெசிப்பியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோயில்களில் தரக்கூடிய கூட்டு, அதையும் அப்புறம் உள்ளி பச்சடி, அப்புறம் சுட்ட பப்படம், இது எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஒரு பங்கு கொண்டக்கடலை, அதே பங்குக்கு பெரும்பயிறு, அதே பங்குக்கு கடலைப்பருப்பு, இந்த மூணையும் சம அளவுக்கு மூணையும் எடுத்துகிட்டு அதை ஓவர் நைட் சோக் பண்ணணும். அதில் பெரும்பயிரை மட்டும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு சோக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த நாள் காலைல கூட்டுக்கு. இப்போது அதை நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு வேக போட்டேன். இப்போது அந்த கூட்டுக்கு தேவையான அரப்பு தேங்காய், ஒரு 5 சின்ன உள்ளி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு வத்தல் மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கூட்டு கரைக்கிற மாதிரி குறைன்னு அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்புறம் கூட்டுக்கு தேவையான காய்கள், இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணிக்காயும் வாழைக்காயும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் உள்ளி பச்சடிக்கு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, புளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உள்ளி பச்சடி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் நல்லெண்ணெயில் கடுகு பொட்டினதுக்கப்புறமா ஜீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு ஃபுட்டு செய்யும் போதும் எண்ணெய் நிறைய ஊற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. முக்கியமாக இந்த உள்ளி பச்சடிக்கு வீட்டில் பெரும்பாலும் எண்ணெய்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவாங்க. பட் எண்ணெய் ஊற்றாட்டினாலும் இந்த உள்ளி பச்சடி உங்களை டிசப்பாயிண்ட்டே பண்ணாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி கம்மியாக எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்பு முடிஞ்சதும் நான் இது கூட வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும் முதல்ல சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் எண்ணெயில் வதங்கும். இப்போ ஜென்ரலாக நாங்கள் முன்னாடிலாம் எண்ணெய் நிறைய சேர்க்கும்போது இது எண்ணெயிலே பொரியும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். அதனால் ஆஹா எண்ணெயிலே பொரிஞ்ச ருசி இப்போ நார்மலாக இருந்தால் வருமா வராதான்னு யோசிக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சின்ன உள்ளியும் நான் அதில் சேர்த்துருக்குறேன். சாப்பிங் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வெட்டி போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அந்த பச்சடி ரொம்ப ருசியாக தான் வரும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, நல்லா கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம்லாம் மாறினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டு இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். இப்போ இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் தூள், நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவு பாருங்கள். அப்புறம் கீரை பொடி, நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சமையலில் ஒரு டிஷ்லேயாவது நான் கீரை பொடி சேர்த்துறேன். அப்புறம் அடுத்தது மல்லித்தூள், அது 2 டீஸ்பூன், சாரி டீஸ்பூன் இல்லை, நான் சேர்த்துருக்க ஸ்பூனில் 2 ஸ்பூன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு புளி டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் தனியாக எடுத்து வச்சு விசில் விட்ருங்க. இப்போ அடுத்தது நான் ஏற்கனவே சைவத்துக்கான பழக்கின மண்சட்டியில் வெட்டி வச்ச மஞ்சள் பூசணிக்காவையும் வாழைக்காயும் கொஞ்சம் தண்ணி, உப்பு, கருவேப்பிலை போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த காய் முழுசாக வேகக்கூடாதுங்க, ஒரு 50% தான் வேகணும். இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்சுட்டு இருந்தோம் இல்லையா பயிறு, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதை எடுத்து பார்த்தா பக்குவம் எப்படி இருக்கணும்னா, பயிரெல்லாம் பார்க்க முழுசாக தெரியணும், ஆனால் அமுக்குனா நசுங்கணும், அதுதான் பக்குவம். நான் எதிர்பார்த்த பக்குவத்தில் வெந்திருந்துச்சு. இப்போ பாருங்கள், பச்சடி 2 விசில் வந்துருச்சு. இது கூடவே இப்போ கூட்டுலேயும் அரைவாசி காய்கறி வந்துருச்சு. இப்போது நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த பயிர் எல்லாத்தையும் தூக்கி இந்த காய்கறியில் சேர்த்துக்கிறேன். பயிரை கொஞ்சம் தண்ணி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த கூட்டுக்கு கரகரன்னு தான் இருக்கணும். இப்போ நான் அரைப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பு காய்கறி வேகும் போதும் போட்டிருக்கிறேன், அப்புறம் பயிறு வேகும் போதும் போட்டிருக்கிறேன். அதனால் நான் அரைப்பில் உப்பு போடலை. இது சப்போஸ் நீங்கள் போடும்போது எதாவது கூடியிருந்தால் கூட அந்த அரைப்பில் இருக்கிற உப்பு இல்லாமல் இருக்கிற தன்மை உங்களுக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகிடும். இல்லை நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டு கொதிச்சிட்ருக்கட்டும். பச்சடி இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பச்சடி 90% தயாராக இருக்குது. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூக்கி இறக்க வேண்டியதான். பச்சடி டன்.
சுட்ட அப்பளம் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். அதுக்கு அப்பளத்தை நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கழுவி. அப்போ தான் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கூட்டு ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சுங்க. 95% தயாராகிடுச்சு. மிச்சம் 5% வந்து இந்த மண் சட்டி தானே, அதில் தானாக தயாராகிக்கும். இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். கம்மியாக ஊற்றினா போதும், ஏன்னா நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. நான் முழு காஞ்ச மிளகா போடலைங்க, ஏன்னா கூட்டு நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காரமாக இருந்தது. அதனால் நான் வந்து வரமிளகாக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளவுதான். தாளிப்பு ரெடியான உடனே அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் நெய்யை மெல்ட் பண்ணி நான் வந்து அந்த கூட்டில் கொட்டிக்கிறேன். அவ்வளவுதாங்க, மணக்க ஒரு கூட்டு தயாராகிடுச்சு. இது எங்கள் ஊர் கோயில் ஸ்டைல் கூட்டு. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணுறத காமிக்கிறேன். பட் இதுக்கு நடுவில் சுட்டாப்பழத்துக்கு ஊற வச்சுருந்த அப்பளம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஃபுல்கா போடுவோம்ல ஒரு பிளேட்டு, அதில் வச்சு நான் எப்படி போடுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் விஷுவலாக. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்ட அப்பளம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் வரும். ஈரமாக இருக்கிற அப்பளத்தை போடும்போது உங்களுக்கு டக்குன்னு அதை பிடிச்சிக்கும் அந்த பிளேட்டு. ஹை ஃப்ளேமில் டக்குன்னு நீங்கள் திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் அப்பளம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து காஞ்ச அப்பளத்தில் போடும்போது இருக்கிற கறியும் இல்லைங்களா, அந்த கறிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வாட்டி. இப்போ ஜோராக இதில் ஒரு 3 அப்பளத்தை சுட்டு நான் வச்சுருக்கிற சாப்பாடோடு வச்சு சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.